கர்த்தருக்கு சித்தமானா நான் திரும்ப வர்றேன். அவர் உண்மையில் பிரியமா இல்லை அப்படின்னு என்ன பார்த்து சொல்லுவாருன்னா அவருக்கு சித்தமானபடி எனக்கு செய்யட்டும்ன்றான். எப்படி சொல்லுவாரு தாவீதை பார்த்து? உன் மேல எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லுவார் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் சொல்லுவாரு? ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்குது, அதனால கர்த்தர் அப்படி சொல்லிடுவாரா? இன்றைக்கு கூட பாருங்க, நீங்க கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். சில வேலைகள்ல பாருங்க, எப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வர்றோம், எதுவும் செய்ய முடியாத இடத்துக்கு, எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, கைகள் கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் பாருங்க வாழ்க்கையில. அதனால கர்த்தர் நம்மோடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பிரியமா இல்லை, நமக்கு விரோதமா அவர் இருக்கிறார், அவர் தான் செய்யறாரு எல்லா காரியத்தையும். அப்படி கிடையாது பாருங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நமக்கு எந்த விஷயமே புரியலன்னும் போது கர்த்தருடைய கரத்துல விட்டுறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய கரத்துல விட்டுறணும். ஆண்டவரே நீர் பார்த்து எனக்கு எதுவுமே புரியல. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நடந்திருக்குது, அது ஏன் நடந்தது, அது ஏன் அப்படி போச்சு, இப்படி கூட கர்த்தர் செய்திருக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் யோசிச்சு 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 நடந்த காரியத்தை சிந்தித்து சிந்தித்து சோர்ந்து போகிற ஒரு அநேகம் பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆலோசனையை உங்களுக்கு சொல்றேன். என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத போது கர்த்தர்ட்ட அதை விட்டுறது நல்லது. தாவீது அப்படிதான் செய்யறான். என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா அவன் என்ன செய்யறான்? நீ கொண்டு போ கர்த்தருடைய பெட்டியை, கர்த்தருக்கு சித்தமான நான் திரும்ப வர்றேன், இல்லைன்னா அவருடைய விருப்பப்படி எனக்கு செய்யட்டும் அப்படின்ட்டான். அது ஒரு நல்ல நடைமுறை பாருங்க. நம்ம கூட அப்படி செய்யலாம். எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் ஒன்றும் சொல்றது கிடையாது, நமக்கு எல்லாமே தெரியாது. அதான் இங்க வேதம் தெளிவா சொல்லுது, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது கூட அது ஏன்றதே நமக்கு புரியாது பாருங்க. அவர் என்ன செய்யறாரு செய்யட்டும், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க பழகணும் பாருங்க. சில காரியத்துக்கு காலங்கள் தான் பதில் சொல்லணும். காலம் கடந்து போகும்போது அப்ப நமக்கு உணர்வோம், ஓ இதனாலதான் நடந்துச்சு, கர்த்தர் அதனாலதான் அன்றைக்கு அப்படி செய்தாரு, இப்போதான் அது எனக்கு புரியுதுன்னு சொல்லுவோம். ஏன் அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லணும்? அவரு ஏன் அவரோட வழக்காடணும், ஏன் அவரோட போராடணும்? கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போலாமே, அது மேலாச்சே அப்படிங்கிறான். யோபு இப்படி அங்கலாய்க்கும் போது அவனுடைய நண்பர்கள் அப்படி கேட்கறாங்க அவங்ககிட்ட. தான் ஒரு நல்ல நடைமுறை பாருங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிடணும்.